ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பாரதிஸ் வேர்ல்ட். எல்லோரும் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போதே தெரியும் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அரசாணிக்காய் பரங்கிக்காய்னு சொல்லப்படுற மஞ்சள் பூசணிக்காய் பற்றி தான் பேச போகிறேன். பூசணிக்காய்னு சொன்னாவே நமக்கெல்லாம் திருஷ்டி எடுக்கிறது தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த பூசணிக்காயில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த பூசணிக்காயில் அதிக நார்ச்சத்தும் வாழைப்பழத்தை விட அதிக அளவு பொட்டாசியம் சத்தும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, இ, சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஜிங்க், செலினியம், அயன், மெக்னீஷியம்னு நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பீட்டா கரோட்டினும் கால்சியமும் மிக அதிக அளவில் இருக்குங்க. இப்போ இது எந்தெந்த நோய்களை சீராக்குதுன்னு பார்ப்போம். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேலரிஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதை சுகர் பேஷண்ட்டும் தங்களுடைய உணவில் நிறையவே சேர்த்துக்கலாம். இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க மினரல்ஸை குடல் நல்லபடியாக அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குதுங்க. நம்மளில் பலருக்கு அங்கங்கே வாயு பிடிப்பு மாதிரி தசைகள் பிடிப்பு ஏற்படுறது இருக்குது. அதனால் நம்ம ரொம்பவே சிரமப்படும். அந்த மாதிரி பிரச்சனை உடையவங்க இந்த பூசணிக்காவை தினமும் வெறும் வயிற்றில் ஜூஸாக எடுத்து வரும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தசைப்பிடிப்பு எதுவும் ஏற்படாமல் ரொம்பவே நல்ல சுருங்கி விரியும் தன்மையோடு அந்த தசைகள் செயல்படும். நான் இதற்கு முன்னாடி சொன்ன பித்தம், மூலநோய், எரிச்சல், வெயிட் லாஸ், முக்கியமாக மைக்ரேன் ஹெட்டேக் என்று சொல்கிற ஒற்றை தலைவலியும் இது போக்குதுங்க. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஐ ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும், தசைப்பிடிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த பூசணிக்காவை தினமும் ஜூஸாக எடுக்கணும். அதுக்கு நம்ம தினமும் 100 கிராம் அளவுக்கு பூசணிக்காவை எடுத்து விதை, பழம், தோலோடு அதை மிக்சியில் போட்டு அது கூட 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி மிக்சியில் நல்லா அடித்து அதை ஒரு மஸ்லின் கிளாத்தில் வடிகட்டி தினமும் நம்ம அதை பருகிட்டு வரும்போது கண்டிப்பாக இத்தனை நோய்களிலிருந்தும் நம்ம விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.